வணக்கம். திடீர்னு செய்திகளில் இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் போராட்டம், மக்கள்லாம் போராடுறாங்க, பெண்கள்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டீடைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தேன். சரி, பழைய நியூஸ் போல் திரும்ப ஓடிட்டுருக்குன்னு நினச்சேன். அப்புறம் திரும்ப அந்த நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. பார்த்தா பாலிமர் நியூஸு, தமிழ் ஜனம் மெயினாக இவங்களாம் கவர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அது திருப்பூரத்தில் பிரச்சனை ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். முடிஞ்சிருச்சு அந்த சென்ஸ். இப்போ எதுவும் பிரச்சனை இல்லையே, ஏன்னா கார்த்திகை தீபமும் முடிஞ்சிருச்சு, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்கு மக்கள்லாம் கொதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்குறேன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா, நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், இதுக்கு மேலே திமுக ஒரு சார்பாக நடக்க முடியாது. ஏன்னு சொன்னால் கோர்ட் ஆர்டரே மதிக்கலை, 4 பேரை கூட மேலே அனுப்பலை, இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு, கார்த்திகை தீபத்தையும் கடத்தியாச்சு, இதுக்கு மேலே என்ன திமுக இந்துக்களுக்கு விரோதமாக நடக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, என்னன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுடைய ஒரு வழிபாடு முறை ஒன்று இருக்குதாம்மா மலை மேலே, அதாவது தர்காவில். என்னன்னு சொன்னால் அதுக்கு சந்தனக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே போய் ஒரு கொடி கம்பத்தை அங்கே நட்டுவாங்களாமா மலை மேலே. அந்த நிகழ்ச்சிக்கு திருப்பன்றதுக்குள்ளே ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போது அந்த திருப்பன்ற மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது தப்பு, எங்களை நீங்கள் மலைக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்ஃபேக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 144க்கு அப்புறமாவே மேலே இருக்க காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, அதாவது மேலே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்குமே அலோவ் பண்ணுறது இல்லை போல். ஸோ நீங்கள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எங்களை கம்ப்ளீட்டாக மலையிலேருந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு இஸ்லாமியர்களை மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுறது தப்பு, நீங்கள் சமமாக நடந்துக்கணும், நீங்கள் கோர்ட் ஆர்டரை கூட நீங்கள் மதிக்கலை. அப்போ இவங்களோட வேண்டுகோள் என்னவாக இருந்திருக்குன்னு சொன்னால், ஒன்று நீங்கள் யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க மலைக்கு, இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுங்கன்னா எங்களையும் அலோவ் பண்ணுங்கள். இது அவங்களோட கோரிக்கையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏற்பாடுகள் நடக்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அவங்க அலோவ் பண்ண தான் போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க போராடுறாங்க. என்ன போராடுறாங்கன்னு சொன்னால், எங்களையும் அலோவ் பண்ணுங்கள், நாங்களும் போய் ஒரு சின்ன தீபம் ஏற்றிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அலோவ் பண்ணல. சரி, நாங்களும் இங்கே போகிறோம், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறோம், நீங்கள் கார்த்திகை தீபம் அலோடு இல்லை, மேலே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு எப்படி நீங்கள் எங்களை போகக்கூடாது, எடுக்க முடியும்? இப்போ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குன்னா யாரையுமே நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ இஸ்லாமியர்களை மட்டும் அலோவ் பண்ணி எங்களை அலோவ் பண்ணாமல் இருக்கிறது தப்பு, இரட்டை நிலைப்பாடாயிருது அப்படின்னு சொல்லி அதுக்கு கேட்குறாங்க. அதுக்கும் முடியாதுங்கிறாங்க. கடைசி இன்னொரு கோரிக்கை, இதுவும் எப்படி முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. கடைசி என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு சொன்னால், சரி நீங்கள் தர்காக்கு அனுப்புறீங்கல்ல, எங்களை நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி 140 தடை இருக்குது, பிரச்சனை ஆகிடும்லாம் சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் இஸ்லாமியர்களும் நீ இந்த சடங்கை நடத்துறதுக்கு ஒரு 4-5 பேரை மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி நாங்கள் 4-5 பேர் மட்டும் அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 25-30 பேர் போலீஸ் பாதுகாப்போட மலைக்கு இந்த சடங்கு பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. சொன்னாருப்பா, 4 பேர் தான் போறாங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, மறைக்காதீங்கன்னு சொன்னாரு. இப்ப பார்த்தா முதல்ல போலீஸ் பூரா அவருக்கு பின்னாடி ஒரு 25 பேருக்கு மேல போறாங்க. அன்னைக்கு எங்களுக்கு ஏத்த விடலையே, எங்களை அவங்களுக்குள்ள நிப்பாட்டிட்டாங்களே. இது திருப்பூர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னு சொன்னால், எங்களுக்கு ஏன் நீங்கள் அலோவ் பண்ணல, நான் அவங்கள வேணான்னு சொல்லலை, அந்த சடங்கை அவங்க பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் அவங்கள நீங்கள் சடங்கு அலோவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எங்களே நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை இல்லை, நாங்கள் அவங்கள பிரச்சனை பண்ண போகிறதில்ல, அவங்க மட்டும் ஏன் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும், எங்களையும் நீங்கள் கோயிலுக்கு அலோவ் பண்ணலாம், இல்லாட்டி தீப ஏற்ற அலோவ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்களால பொறுத்துக்க முடியல. இதை கேட்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இப்படி இவ்வளோ பிளாட்டண்ட்டாக இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்துக்களுடைய ஒரு பொறுமையும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு அவங்க அந்த பொறுமையை சோதிக்க போகிறாங்கங்கிறது நம்மளுக்கே தெரியல. ஏன்னா இது தாண்டி, இதை அலோவ் பண்ணிட்டாங்கிறத தாண்டி இந்த போராட்டம் பண்ண பெண்கள் ஏகப்பட்ட பேரை டீடைன் பண்ணியிருக்காங்க. இவங்க இதெல்லாத்தையும் விட்டு கடைசியில் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் டீடைன் பண்ணாதீங்க, லேடிஸ் பாவம் வயசானவங்க இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, நைட் ஆகிடுச்சு, நீங்கள் அவங்களே அதை ரிலீஸ் பண்ணுங்கள், ஜென்ஸை கூட டீடைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இப்போ அந்த கோரிக்கைக்கு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு கோரிக்கைகள் தளர்ந்துகிட்டே வருது பாருங்களேன். கொடியேற்றவே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு முதல் கோரிக்கை, 2வது கொடுத்து எங்களையும் அலோவ் பண்ணுங்கன்னு, 3வது இங்கே 4 பேர் மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் எங்களை தீபம் ஏற்ற வேண்டாம், கோயிலுக்காச்சும் எங்களை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ கடைசியில் டீடைன் பண்ணவங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கோரிக்கை. அதையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முடியாதுன்னு போராடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? இந்த நியூஸ் கேட்டு எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுங்கிறதே தெரியல. ஒன்று விஷயம் மட்டும் கல்யாணம் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலைங்கிறது 2வது, இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிறதே ஊருக்குள்ளே தெரியலைங்கிறது அதோட பயங்கர அபத்தமானதுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை லெவலில் நம்ம ஆதங்கப்படுறதுனே தெரியல. எக்ஸ்ட்ரீமாக பின்தங்கி இருக்கிறோம் நம்ம. பாலிமர் சேனலில் இந்த நியூஸ் நான் பார்த்தேன். அப்புறம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இதில் என்ன சொல்கிறது, தமிழ் சினம் மட்டும்தான் வந்து அதை ப்ராப்பராக கவர் பண்ணுறதேன்னு நினைக்கிறேன். எல்லா அந்த மக்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக்கு தான் இருக்குது. மற்ற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எங்கே போனாங்க, ஏன் போனாங்க? அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, ரிப்போர்ட்டர்ஸுக்கு என்ன பிரச்சனை? அது எடுத்துகிட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது வேறு, எடுக்கிறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா இவரோட கேமராவில் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும்ல, அதுவும் ரெக்கார்ட் ஆகலை. அப்போது இது எப்படி ஒரு சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறதே பயங்கர பஸ்லிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் இது வரைக்கும் வந்து நாங்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று கொண்டா தான் பழகிட்டு இருக்கோம், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஓரவஞ்சனை காமிக்கும்போது எங்களுக்கே வந்து ஒரு பிரிவினை மனசில் வந்து தோணுது, நீங்கள் அந்த மாதிரி பிரிக்கிற வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. அது பயங்கர நிதர்சனம். ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரு பர்டிகுலர் விஷயம் எப்போவுமே தோணும். என்ன தோணுன்னு சொன்னால், இந்த ஓலா, ஊபர் இதெல்லாம் வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு நான் யோசனை பண்ணுவேன் எக்கனாமிக்கலி. ஏன்னு சொன்னால், மக்களுக்கு வந்து அதிக காசு கொடுக்குறத விட எது வந்து அதிகமாக அவங்களுக்கு வலிக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்கள விட நான் அதிகமாக காசு கொடுத்துட்டேங்கிறது அவங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும். நான் லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாரும் லாஸ் ஆனால் நானும் லாஸ் ஆகிறதுக்கு ரெடி. ஆனால் என் பக்கத்தில் இருக்கிற வந்து லாபம் பார்த்துட்டு நான் லாஸ் பண்ணணும் அதனால் ஏற்றுக்க முடியாதுங்கிறது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. பர்டிகுலர் நம்ம நாட்டில் அது ரொம்ப பெரிய ஹியூமன் சைக்காலஜி. அப்போ அதனால தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ ஆட்டோவில் லோக்கலில் இருக்கிறதுல வந்து பேரம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப திறமைசாலி நல்லா பேரம் பேசி கம்மி காசுக்கு ட்ராவல் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் திறமை கம்மியாக இருக்கிறவங்க, பேரம் பேச வராதவங்களாம் அதிக காசு கொடுத்து ஏமாந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு உறுத்திட்டே இருக்கும். என்ன உறுத்திட்டு இருக்குன்னு சொன்னால், அவன் புத்திசாலியாக போயிட்டா நம்ம முட்டாளாயிட்டமேங்கிறது அவங்களுக்கு வந்து உறுத்திட்டே இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த டெக்னாலஜி உடச்சிது. ஓலா ஊபர்லாம் ஏன் அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னு சொன்னால், முதல் சைக்காலஜி என்னன்னு சொன்னால், நான் பேரம் பேச தேவையில்லை, எல்லாருக்கும் ஒரே ரேட்டு, அது ஜாஸ்தியான ரேட்டாக கூட இருந்தால் பரவாயில்ல, லோக்கலோட ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட போகிற ட்ராவலரோட நான் முட்டாள் கிடையாது. அந்த ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு சைக்காலஜியில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு அதான் காரணம். ஏன்னா எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டிரைவர்ஸ்லாம் எனக்கு காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு திரும்ப அது நெகோஷியேஷன் பார்ட் வந்துருச்சு, அதனால ஃபெயிலியர். அப்போ அந்த எக்ஸ் ஃபேக்டர் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் சைக்காலஜியில் மற்றவனோட நான் முட்டாளாக இருக்கக்கூடாதுங்கிறது அந்த எக்ஸ் ஃபேக்டர். இப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சந்தர்ப்பத்தில் அது திருப்பி நடக்குது. இவங்களுக்கு கோயில் போகக்கூடாதுன்னு சொன்னது கூட அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கோவம் அந்த மாதிரி தெரியல. என்னையை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அவங்கள போக அலோவ் பண்ணுறியே, அதுவும் நீ பாதுகாப்பு கொடுத்து அலோவ் பண்ணுறியே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப கோவம் வந்துடுது. அது இவங்க வந்து வேணும்னு பண்ணுறாங்களா, தெரிஞ்சு பண்ணுறாங்களா, அரசியலுக்காக பண்ணுறாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் மத்தியில் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னால், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளோ மீடியா இருக்குது, இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது, இருந்தாலும் பொது தளத்தில் இன்னும் வந்து பேசப்படலைங்கிறது ரொம்ப பெரிய துரதிருஷ்டம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து அதிகம் பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்றாஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். 12 மணிக்கு கூட்டிட்டு போனவங்க அப்பா, இன்னும் பிள்ளைங்களாம் வரல. சின்ன பிள்ளைங்க அந்த வீட்டுக்கார பிள்ளை மயிலாம் சின்னவன் ஒரு 1.5 வயசு பையன் அந்த விட்டுட்டு போயிருக்கா. விட வேண்டியதானே மணி இப்போ எத்தனை ஆச்சு? அவங்க முடிஞ்சோடனே இருக்காங்க. 1 மணிக்கு கூட்டிட்டு போனாங்க, 1 மணிக்கு கூட்டிட்டு போனாங்க, அப்படியே இருக்காங்க உள்ள. இப்ப அவங்களுக்கு இது முடியாட்டும் சொல்லி இப்ப விடுறேன்னு சொல்லி இருக்காங்க. அப்ப இவங்க தானே இது பண்றாங்க. கொடி ஏத்தட்டா